விதேசி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆதன் தமிழின் மாதேஷ் ஊடகவியலாளர் அவர்கள் ஒரு சீமான் அல்ல 100 சீமான் வந்தாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆழமா ஒரு விஷயத்த பதிவு செய்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் நடிப்பில் வெளியாகி இருக்கிற வாரிசு திரைப்படமும், அஜித் நடிப்பில் வெளியாக உள்ள துணிவு திரைப்படமும் பார்த்தீங்கன்னா இன்று வெளியாகிருக்கு. இந்த திரைப்படத்திற்காக காலையிலிருந்தே பயங்கரமான ஒரு ஆரவாரம் அதிகமா காணப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த திரைப்படம் வெளியாவதால் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பொதுமக்களுக்கு நிகழுது, அது மட்டும் இல்லாம தமிழ் சமூகம் சினிமாவினால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பல மேடைகளில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பேசி வந்திருக்கார். அந்த விஷயத்த முன்னகர்த்தி தான் பார்த்தீங்கன்னா மாதேஷ் அவர்கள் ஒரு விஷயத்த பதிவிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, ஒரே நாளில் 2 படங்கள் வெளியாகி விஜய், அஜித் ரசிகர்கள் நேற்று இரவு நடத்திய கொண்டாட்டங்கள் பல தியேட்டர்களில் தேவையற்ற சில நிகழ்வுகளையும் அரங்கேற்றியுள்ளது. ஒரு உயிரும் போச்சு. சினிமா பாருங்க, கொண்டாடுங்க. ஆனால் எல்லை மீறுவது நல்லதல்ல. இன்னும் 100 சீமான் வந்தாலும் உங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா பதிவு பண்ணியிருக்காருங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துணிவு படம் கொண்டாட்டத்தின் போது ஒரு 19 வயதான அஜித் ரசிகர் ஒருத்தவர் பரத்குமார் அப்படிங்கிறவர் சாலையில் சென்று கொண்டிருக்க லாரி மீது ஏறி நடனம் ஆடி இருக்காரு. தவறி பார்த்தீங்கன்னா அந்த லாரியிலேருந்து கீழே விழுந்திருக்காரு. இதனால் அவருடைய முதுகுத்தண்டு ரொம்பவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவர் வச்சிருந்ததில் சிறிது நேரம் கழித்து அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய அவமானமாக தான் நான் கருதுகிறேன். ஒரு 19 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனுக்கு எந்த வகையிலும் அதாவது அரசியல் தெளிவு இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். குடும்பம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கான தெளிவு கூட இல்லாமல் ஒருத்தர் இப்படி ஒரு ஆட்டம் போட்டு தான் இறந்து போவது அப்படிங்கிறது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அனந்த் சீமான் அவர்கள் பல முறை இதை குறிப்பிட்டிருக்காரு. உதாரணத்துக்கு எப்போவோ எனக்கு தெரிஞ்சு 2019 அப்போ நாங்குநேரி தேர்தல் அப்போவே ஒரு விஷயத்தை பதிவு செய்திருப்பார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டேய் என் தலை தாண்டா கெத்து அப்படின்னு ஒரு கூட்டம் அடிச்சுக்கிறதும், இன்னொரு பக்கம் என்னோட தளபதி தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. அவர்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்தர் ஒரு ஹிந்தி நபர், ஓகேவா, அந்த வடநாட்டிலேருந்து வந்தவர் ஒருத்தர் பையா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு பையா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஸ்வீட் எடுத்துக்கங்கன்னு கொடுத்துட்டு போகிறான். இதுதான் நடக்கும். நீ தளபதின்னு சண்டையை போட்டு ஒரு நாள் மண்டையை போட்டு போயிடும். உன் இடம் முழுக்க ஆக்கிரமிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். அவன் ஆக்கிரமிச்சு நிற்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, அவனுக்கு அடிமையாக தான் நீ வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப அப்படிங்கிறத ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதற்காக தான் பார்த்தீங்கன்னா மாதேஷ் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களை குறிப்பிட்டு இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காரு. இப்படி ஒரு பிற்போக்குத்தனமான சூழலியல் தான் தற்போதைய அரசியலும் நம்ம மக்களை தெளிவு அடையாமல் வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து திராவிட ஆட்சியின் மிகப்பெரிய குறையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அரசியல் அப்படிங்கிறத கலை உலகத்துக்கு ஒரு நல்ல டூலாக யூஸ் பண்ணணும். பல திரைப்படங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான திரைப்படங்கள் நம்ம மனதுக்கு ஒத்ததாக பார்த்திங்கன்னா அப்படியே இயற்கை சார்ந்து அருமையான திரைப்படங்கள் வருவது உண்டு. அந்த மாதிரியான திரைப்படங்களை நம்ம இந்த அளவுக்கு கொண்டாடுறோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. என் மனதுக்கு மிகவும் பிடித்த சென்ற வருடம் சிறந்த திரைப்படமாக பார்த்திங்கன்னா கடைசி விவசாயி படம் இருந்தது. அந்த திரைப்படத்தை இதில் ஒரு 1% அளவு கூட கொண்டாடல அப்படிங்கிற ஒரு மிகுந்த ஆதங்கத்தோடு இதை நான் பதிவு பண்ணுறேன். உங்களுடைய மனதில் இந்த மாதிரியான விஷயங்களை நிச்சயம் இருக்கும். அதையும் கண்டிப்பாக நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவு செய்யுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்களோ கூட இருக்க எல்லார்கிட்டையும் தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டாடுவது அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. திரைப்படத்தை பாருங்கள், விசில் அடிங்க, கை தட்டுங்க, வெளியே வாங்க. அடுத்து உங்களுக்கான அரசியல்ங்கிறது வேறு. சினிமாவில் உங்களுக்கான தலைவர்களை தேடாதீர்கள் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன்.